வணக்கம். ஜெயங்கொண்டம் அருகே பணம் பட்டுவாடாவை தாமதிக்காமல் மாதம் இருமுறை வழங்க வேண்டும். ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு ரூபாய் உடனே வழங்க வேண்டும். பால் எடை குறையாமல் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து உட்கோட்டை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பேரவைக் கூட்டம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் முகமது அலி கலந்து கொண்டு பால் உற்பத்தி கொள்முதல் பற்றி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர் போராட்டத்தில் ஏற்றுக்கொண்ட உத்தரவாதத்தை அமுல்படுத்தாமல் உள்ளதை அமுல்படுத்த வேண்டும். பால் பணம் பட்டுவாடாவை தாமதிக்காமல் மாதம் இருமுறை வழங்க வேண்டும். ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு ரூபாய் உடனே வழங்க வேண்டும். பால் எடை குறையாமல் எடுக்க வேண்டும். பசுமாடு பால் தீவனங்கள் குறைந்த விலையில் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பால் அளவை ஒவ்வொரு மாதமும் பால் அட்டைகளில் குறித்து கொடுக்க வேண்டும். அரசு அறிவித்த பால் லிட்டருக்கு ஒன்றுக்கு ரூபாய்க்கு குறையாமல் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் SP ரவிச்சந்திரன். அவர் பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு மாநில தலைவர், பொதுச் செயலாளராக நம்ம செங்கோட்டுவர் இருந்தார். செங்கோட்டுவர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பிரைவேட்டுக்கு கொடுக்கறது நிறையா, அது கிட்டத்தட்ட 2 கோடி லிட்டர் உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில். அப்போ சொசைட்டிக்கு வர்றது வெறும் 35 லிட்டர் தான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12-13% மொத்த உற்பத்தியில் 10-12% தான் சொசைட்டி கொள்முதல்ங்கிறது இருக்கு. இது அதிகப்படுத்தணுங்கிற கோரிக்கை நம்மகிட்ட இருக்கு. ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த பிரச்சனையை தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர பிரச்சனை, அதில் தான் நம்ம உழந்துக்கிட்டும் இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம சங்கமும் உருவாக்கி நடந்துக்கிறோம். பெரிய ஒரு செங்கோட்டுவையிலோடு சேர்ந்து 2011ஆவது வருஷத்தில் ஒரு பெரிய வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தம் இந்த பால் உற்பத்தியில் தமிழ்நாடு வரலாற்றில் 2வது வேலை நிறுத்தம். அது பால் கொடுக்க மாட்டோம் சொசைட்டிக்கு அப்படிங்கிறது, அது நம்ம வேலை நிறுத்தம். கம்பெனியில் வேலை இருந்தோம்னா வேலைக்கு வர மாட்டேங்கிறது. டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் வேலைக்கு போக மாட்டேன், வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை இருந்தோம்னா என்ன, பால் சொசைட்டிக்கு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. பால் கறக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மடி நோய் வந்துடும் கறக்கலாம். அப்போ பாலை சொசைட்டிக்கு தர மாட்டேன் அப்படிங்கிறது பால் நிறுத்த போராட்டம். இதை 2வது கட்டமாக 2011 நடந்தது. இதே போன்ற கோரிக்கை நம்முடைய சங்கமும் பெரிய ஒரு செங்கோட்டுவேலு கலந்து அந்த போராட்டம் கிட்டத்தட்ட 7 நாள் அந்த போராட்டம் நடந்துச்சு. 2வது போராட்டம் 7 நாள் கொண்டு மதுரையிலிருந்து பெரும்பகுதியான மாவட்டங்களில் இந்த போராட்டம் வெற்றிகரமாக. இதே அனுபவம் தான் அதிகாரி